அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ராஜா. பெண் குழந்தைகளை பெற்ற அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். தமிழகத்திலே நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தலுக்கு மிக காரணம் இந்த ஆட்சி தான். இந்த ஸ்டாலினுடைய அவல ஆட்சி தான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். சில மாதங்களுக்கு முன்பு சென்னை அண்ணா நகர்ல ஒரு 4 வயது சிறுமி காம கொடூரனால் கற்பழிக்கப்பட்டார். அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் கண்ணீர் மல்க அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துல புகார் அளிக்க போனாங்க. புகார் அளித்தும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஈவன் அவனை கூப்பிட்டு ஒரு வாரத்தை விசாரிக்க கூட இல்லை. அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால அந்த பெற்றோர்கள் மனவிரக்தி அடைகிறாங்க. மனவிரக்தி அடைந்து சமூக ஊடகங்களின் வாயிலாக ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்காதான்ட்டு ஊடகங்களின் வாயிலாக தெரியப்படுத்துறாங்க. அதை பார்த்த ஒரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சூமோட்டோவாக அந்த வழக்கை எடுத்து அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க சொல்லி, அதாவது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அவங்க தான் விசாரிக்கணும்ட்டு ஒரு உத்தரவு போடுறாரு. இந்த கேடுகட்ட ஸ்டாலினுடைய அரசு என்ன செய்யுது? அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுது. அதாவது இந்த வழக்கை தமிழக அரசு தான் விசாரிக்கணும், சிபிஐக்கு விசாரிக்க அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத மேல்முறையீடு பண்றாங்க. அங்க இதே போல உச்சநீதிமன்றத்துல என்னை போன்ற ஒரு வழக்கறிஞரை நியமிச்சதுல அந்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிட்டிங்க்கு மட்டுமே 1,15,00,000 ரூபாய் இந்த தமிழக அரசாங்கம் செலவு பண்ணிருக்கு, இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம். ஆக கேடுகட்ட ஒரு அரசாங்கமாக, அதாவது அந்த பிள்ளையினுடைய நீதிக்காக நீ 10 கோடி செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஏத்துக்கிட்டு இருப்போம். ஆனா யாரையோ ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக நீ உச்சநீதிமன்றம் போன பாத்தியா, அங்கவே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஆட்சி பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, இது கேடுகட்ட பாலியல் மாடல் ஆட்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ராஜா. பெண் குழந்தைகளை பெற்ற அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். தமிழகத்திலே நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தலுக்கு மிக காரணம் இந்த ஆட்சி தான். இந்த ஸ்டாலினுடைய அவல ஆட்சி தான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். சில மாதங்களுக்கு முன்பு சென்னை அண்ணா நகர்ல ஒரு 4 வயது சிறுமி காம கொடூரனால் கற்பழிக்கப்பட்டார். அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் கண்ணீர் மல்க அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துல புகார் அளிக்க போனாங்க. புகார் அளித்தும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஈவன் அவனை கூப்பிட்டு ஒரு வாரத்தை விசாரிக்க கூட இல்லை. அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால அந்த பெற்றோர்கள் மனவிரக்தி அடைகிறாங்க. மனவிரக்தி அடைந்து சமூக ஊடகங்களின் வாயிலாக ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்காதான்ட்டு ஊடகங்களின் வாயிலாக தெரியப்படுத்துறாங்க. அதை பார்த்த ஒரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சூமோட்டோவாக அந்த வழக்கை எடுத்து அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க சொல்லி, அதாவது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அவங்க தான் விசாரிக்கணும்ட்டு ஒரு உத்தரவு போடுறாரு. இந்த கேடுகட்ட ஸ்டாலினுடைய அரசு என்ன செய்யுது? அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுது. அதாவது இந்த வழக்கை தமிழக அரசு தான் விசாரிக்கணும், சிபிஐக்கு விசாரிக்க அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத மேல்முறையீடு பண்றாங்க. அங்க இதே போல உச்சநீதிமன்றத்துல என்னை போன்ற ஒரு வழக்கறிஞரை நியமிச்சதுல அந்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிட்டிங்க்கு மட்டுமே 1,15,00,000 ரூபாய் இந்த தமிழக அரசாங்கம் செலவு பண்ணிருக்கு, இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம். ஆக கேடுகட்ட ஒரு அரசாங்கமாக, அதாவது அந்த பிள்ளையினுடைய நீதிக்காக நீ 10 கோடி செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஏத்துக்கிட்டு இருப்போம். ஆனா யாரையோ ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக நீ உச்சநீதிமன்றம் போன பாத்தியா, அங்கவே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஆட்சி பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, இது கேடுகட்ட பாலியல் மாடல் ஆட்சி.